எதுக்கு வந்து கைய வைக்கிற? மாமா கொட்டு மாமா கொட்டு மாமா கொட்டு மாமா கொட்டுன்றா பணகத்து கொட்டுற புண்டவாயா முகர குதி கொட்டி ஓட்டுற புண்டவாயா ஒரு முத்தம் கொடு சுண்ணி ஊம்பு கேக்குறா வா கொடுத்தாதான் ஓட்டுவாங்க எனக்கு வெக்க வெக்கமா வருது மாமா கூடு வா வெக்கமா இருக்குது சுத்திட்டு அங்க போறா அதெல்லாம் டான்ஸ் பாக்குறாங்க பாரு எப்படின்ட்டு என்ன குறைச்சல் இல்ல நான் இதுதான் வெளியே வரவே இல்லைங்க
நான் வெளியே வந்தாவே எல்லாம் இப்படி கூடி 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 எல்லாம் பேசிக்கிறாங்க. எப்ப சாவானா போய் கூடி பேசுறாங்க. யாரா இந்த பிள்ளை பாரு, நம்மள விட இவ்வளவு அழகா இருக்கிறாலும் கூடி கூடி பேசிக்கிறாங்க சக்கலாத்திங்க. என் அளவுக்கு இன்னமும் குறைச்சல, என் அளவான அளவுக்கும் கொள்ளக்கார வலுவான புலலுக்கும் புகழ் புகழுக்கும் அப்படி இருக்கும். நான் ஏந்தா இவனை அழகா பிறந்தனோ, ஐயோ 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 வண்ட வீணா போயிட்டு முண்டை. அழகா பத்தி மட்டும் பேசுன சூரிய எடுத்து சூத்துலயே குத்திடுவேன். நீயும் என்னை குத்தலான்னு தான் பாக்குறேன். நான் சிக்குவனா ஓடி அந்த பக்கம் போறோம். என்னோட பிள்ளையோட குடலு கேக்குது. கொடலாம் என்ன கொடலாம்? பண்ணி கொடலாம் இல்லப்பா குரலு. ஆமா காளியா கோயில் நோம்பிக்கு சேலம் பழைய கூப்பிட்டுக்கிறேன். அதனால பிள்ளை வந்து பாலாட்டுக்குது. போய் பாத்துட்டு வந்துடுறேன். வெறும் டயரெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டா எதுக்குப்பா? பிள்ளை வருதுல்ல, என் பிள்ளை செத்தே போயிட்டா. நோம்பிக்கு வந்துருக்கிறாப்பா. ஓ சரி சரி போய் பாத்துட்டு வந்துடுறேன். இல்ல எங்க எங்க அப்பா புண்டமா சத்தமா கேக்குது. இல்ல பைலோ அப்போ பைல அப்பா இல்ல பைல எப்போ கண்ணே எப்போ கண்ணே எப்பா இல்ல எப்பா 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 ஏய் நாதியாரி முண்டே அப்பா பாண்ட எங்கடி குத்துற? ஏங்க அப்புண்டா அப்பண்டா இல்ல அப்பன் அப்பா. ஓ ஏமா ஏன் அப்படி அழுவுற? அப்பா ஏமா என்னமாச்சு? அப்பா நீ ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணேனே. அப்பா ஓய் நீ ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணேனே. ஆமா இப்படி ஒரு அழகான பிள்ளைய பெத்தியே என் அப்பா என்ன ஓத்தப்பா என்ன பெத்தப்பா. அப்பா. ஓய் ஏமா ஓய் உன்னை நோபிக்கு கூப்பிட்டனே சந்தோஷமா? ஆமாப்பா. ஏன் இப்படி கண்ணீர் வடிச்சுட்டு இப்படி அழுந்துட்டு வர? என்னாச்சு? அந்த கதையை ஏப்பாங்க. ஏன் என்னமா ஆச்சு? அப்பா அழுவாதமா பிடிச்சவள. அப்பா ஓய் அப்பா நீ கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து ஆமா நீ கடனாளி அணியே. ஆமா என்ன வந்தப்பா தப்பா சொல்லு. அப்பா ஓய் கட்டி கொடுக்கும் போது என்னன்னு சொல்லி கட்டி கொடுத்த? என்னன்னு கட்டி கொடுத்த? ஒரு பீடி குடிக்க மாட்டான். ஆமா. ஒரு சிகரெட் இழுக்க மாட்டான். ஆமா. ஒரு கஞ்சா அடிக்க மாட்டான். ஆமா. தங்கமான மாப்பிள்ளை கட்டி கொடுத்தனே. கூத்தியா வைக்க மாட்டான்னு சொல்லி கட்டி கொடுத்தியா அப்பா? ஆமா. அப்பா அவ என்ன பண்றா தெரியுமா? என்ன பண்றாரு? அப்பா அவ கள்ள குடிக்கிறா கள்ள குடிக்கிறா. குடிக்கிறானா? என்ன கவுத்து பட்டு ஒதிக்கிறான்னு சொல்லுமா? உன்னையே ஒதிக்கிறானா? ஆமாப்பா. அப்புறம் என்னமா பண்ணா? அப்பா அவ சாராயம் குடிக்கிறா சாராயம் குடிக்கிறா. சரி என்ன செவுத்தார கட்டி அலுப்பா இருக்கிறானா? அப்பா ஓய் ஐயோ அப்பா அந்த கதையை கேக்குற. என்னமாச்சு? அது கூட போனா போயிட்டு போகுது. அப்பா அது என்னமோ விளையாட்டு விளையாடுறாப்பா. என்ன விளையாட்டுமா? அதாப்பா அந்த விளையாட்டு. என்ன விளையாட்டு? தோக்குது 10 ஜெயிக்குது 10. பாப்பா 10 தோக்குது 10 ஜெயிக்குது. சீட்டாட்டம் சுட்டாட்ட ஆடுறான்பா. ஆடுறானா? சுட்டாட்ட ஆடி புட்டு மானகட்ட புண்டாவா எப்படி ஜெயிச்சு புட்டு வந்துடுறான்பா. ஜெயிச்சு போறானா? ஜெயிச்சு புட்டு அப்படியே கோதையை போட்டுக்கிட்டு வர்றான்பா. பாதி போட்டு வரா. கோதையை போட்டுட்டு வர்றான். எப்படி வராங்க? எப்படி வரா? அடிங்க ஏய் அடிங்க ஏய். நீ அப்பகாரனோட அலுப்பு புண்டவாயா? என்னாச்சு? எங்கடா கை வந்து பிடிக்கிற? அட கீழ விழுந்து போயிடும் புடிச்சமா. அப்படியே தட்டு மாறி இப்படி வர்றான்பா. அப்படியே வந்த உடனே வந்தா வரும்பொழுது நான் இங்க திறந்து பிடிச்சு வச்சிருக்கணும் பாப்பா. கதவை அப்படி தெளிவா சொல்லு. அங்க இருந்து வந்த உடனே சரி குத்தான்னு குத்தி என்ன ஒரு வழி பண்ணி போடுறாப்பா. அப்பா யா பாப்பா ஓய் குத்தாரு சொல்றியே. இத கடப்பாரையன்னு எடுத்து குத்துறானா? ஆமா படிச்ச வீட்டுல பால் வச்சு. ஏமாமா ஏமா குத்துறான்னு சொல்றியே. இதோ கடப்பாரையும் குத்திருப்பானா? அப்ப அவன் கடப்பாரியில குத்தி இருந்தா கூட நான் கமுத்து புடிச்சு படுத்திருப்பேன். கல்ல எடுத்துக்கன்னு குத்துறானா? அவன் கல்ல எடுத்து குமிச்சிருந்தா கூட நான் கம்முனு படுத்திருப்பேன். ஏதோ உலக்கிலிங்கன்னு குத்திருப்பானா? அவன் முளைக்கீழ குத்தி இருந்தா கூட நான் ஓரமாக படுத்திருப்பேன். இல்ல மம்டி கம்பளின்னு புடிச்சிரு. அவன் மம்டி கம்பளி குத்தி மடக்கி புடிச்சிருப்பேன். எதுலமா குத்துனா? கால் சுத்துல வச்சு
என்ன சொல்ற? 7 இன்ச்சுப்பா. 7 இன்ச்சுலியா? தோல் குத்தி. தோல் கத்தியா? குத்தி மாமா. பாரு மாமா. ஏமா அம்மா என் பண்டு வீணா போச்சு. எனக்கு தெரியாம அந்த 7 இன்ச்சுல தோல் கத்தி வச்சிருக்கானே. ஆமாப்பா. அவன் உன்னையே அடிச்சு விட்டானா? அடிச்சு விட்டாப்பா. அவ பொண்டாட்டிக்கிட்ட நான் போக முடியும். அப்பா போ. ஓய் வா. இங்கே உட்கார்ந்துட்ட. அவன் பொண்டாட்டி நான் தான் வந்து படு. அட எந்திரமா ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். சொல்லிவிட்டார் இப்படி. ஓ கோவத்துலன்னா இப்ப பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். இல்லம்மா உன்னையே குத்தி விட்டான்ல. அப்பனுக்கு கோவம் வராத பத்து அப்பனுக்கு. அப்பா ஓய் அதனால நான் அவங்க ஒண்ணா பொழைக்க மாட்டேன். சரி அப்பா நான் அவங்க ஒண்ணா பொழைக்க மாட்டேன்ப்பா. அவங்க நீ பொழைக்க மாட்டேன். நீங்க நானும் பொழைச்சிக்கலாம். நீயே ஏமா அப்பனு மவளி பொழைச்சா ஊரு ஜனங்க தப்பா பேச மாட்டாங்க. ஏப்பா ஓய் இந்த ஊர் சனத்துக்கோசரம் தான் நீ பாக்குற. இல்ல இல்லைன்னா என்ன வச்சுக்குவேன். இல்லம்மா நாளா வச்சுக்க மாட்டேன். சரி ஏதோ புருஷன் சண்டை போட்டு வந்துட்டேன். சரிப்பா. நாட்டு மகாராணி அம்மா இருக்கிறாங்க. ஆமா என்னோட அழகா இருக்குமா? அவ என்னமா அழகு? நீங்க தான் அழகு. நான் ஏன் தான் அழகு 10 மினிட் பேசுனீங்கன்னா பாரு காளியாகி தீத்தம் போட்டு மதுரை வீரன் கட்டி போடுவேன். அதே காளியாகி தீத்து போட்டு மதுரை வீரன் கட்டுறீங்க. அழக பத்தி கொண்டு பேசாத. சரிப்பா அந்த 2 இன்ச்சு ஆணியம்மா மனுப்பு கூட்டிட்டு வரேன் பாரு. அனுப்பு. ஏங்க வீட்டு வேலைக்கு ஒரு பெண் வேணும் வேலைக்கு கேட்டனே. கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா? என்னாச்சு? வாங்கின காசுக்கு கொஞ்சமாவது வேலை செய்யணும். பணம் 10,000 வாங்கினீங்களே கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? இப்படி பின்னாடி ஓடுறீங்க. 10,000 பணத்தை என்னடி பண்ற? அம்மா அடியில பேன் போட்டுக்கோ. பேன் போடலாம். கரண்ட் பில் ஓவர் ஆகுதப்பா. கரண்ட் பில் ஒரே வேக்காடா இருக்கு. கரண்ட் எங்க கொடுப்பேன்டி? வீட்டு வேலைக்கு ஒரு பெண்ணு வேணும்னு கேட்டேன்ல. எங்கடி பொங்கலா? நீ பொண்ணு கேட்டு சொன்னீங்க. நான் போய் வெளிநாட்டுல போய் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். முடி மட்டும் பொச்ச அளவுக்கு இருந்துச்சுன்னா அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆயா வெளிநாட்டுல போய் கூட்டிட்டு வந்திருக்கிறேமா. ஏரோப்ளைன்ல ஏறி போய் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா ஏரோப்ளைன்ல போயா? ஆமா நல்லா பேசுவாளா? நல்லா பேசுவா. தங்கமான பிள்ளை. அவ அழகு. நீ என்னமா அழகு? என் பிள்ளை அழகு இருக்கு. அப்படியே நடிகி ஐஸ்வர்யாவட்டும். வெளியே வந்துட்டு அப்படியே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா போதும். அந்த அளவுக்கு அழகா இருப்பா பாக்குறது. வேற சிக்க எடுக்கறடி பாவம். ஆமா கூட்டிட்டு வந்திருக்கிறேமா. சரியா? நான் போய் கூப்பிடு பாக்கலாம். ஓ அம்மா ஆர்வத்துல அம்மாங்கற மானத்து தேவடியால பப்பன ஓலி திட்டமிட்டு திருட்டு ஓலி ஆர்வத்துல அம்மாங்கற முட்டி பத்தனா முக்காம் பத்தனா இது டெலிவரி பத்தனா 108 பத்தனா 108 பக்கமோட காட்டு பத்தனா ஊட்டு பத்தனா ரோட்டு பத்தனா கப்பகாய் பூகுது. ஆர்வத்துல அம்மாங்கற ஏக்கா நான் என்ன சொல்லிட்டேன்? நான் ஒரே ஒரு வார்த்தை அம்மான்னு தானே கூப்பிட்டேன். ஓ அக்கா பொக்கான்னு கூப்பிடு. பொம்மை சீமனு பூகுது. அக்கா போட்டு மாட்டு. சாட்டி உன்னை என்னடி கூப்பிடுறது? கருமாந்திர பிடிச்சு முட்டு அம்மானு கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. அக்கானு கூப்பிட்டா வர மூஞ்சி முகாயி பாரு வந்துட்டாங்க பொம்பளைய. ஏறோ தேவடியோ கொட்டி மானகட்டு மதுரை புத்து போயிரு தெரிஞ்சுக்காமா. ஆளு மூஞ்சி முகரையை பாரு. என்ன எங்க ஊர்ல எல்லாம் என்ன சின்ன பாப்புன்னு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளவு ஒரு அழகா இருக்கிறல்ல. நான் ஏந்தா இவ்வளவு அழகா உங்களுக்குள்ள பொறாம. ஏண்டி ஏதா கதை சொன்ன மாதிரி தங்கு டிங்கு மாதிரி அம்மா இவனுக்கு டவுனு கேப்பர் போடியா பத்தவ. என்னடி அரப்பரிப்பா அப்பையும் பொண்டாட்டி. அரப்பரிப்பா அப்பையும் பொண்டாட்டி. சரி சூத்த நோண்டி பொங்க வெப்ப பூசேரி பொண்டாட்டி. பூசேரி பொண்டாட்டி ஆரக்காது. இப்படி பொங்க வச்சா எப்படி எல்லாம் திங்கிறது? ஏண்டி சுண்டு கல்லிக்கு சொடல கல்லிக்கு எங்க இருப்பா மாப்பிள்ள? சுண்டு கல்லிக்கு சொடல கல்லிக்கு எங்க இருப்பா மாப்பிள்ள? சோளம் கட்டு கொண்டு அதுல இருப்பாடி மாப்பிள்ள. தேவடியா ஏறோ பப்ப படிபிட்டு. ஏய் என்னடி மேல கை வைக்கற? என்னடி இல்ல முடி லூஸ் ஆயி போச்சு. என்னடி யார் மேல கை வைக்கற? உம்மால தாண்டி. சும்மா விடுங்க நினைக்கிறீங்க. என்னடா ஏய் வித்தார்களி வரவுக்கு போனாலா? வித்தார்களி வரவுக்கு போனாலா? கத்தார்ல அப்படியே கொத்து ஏறிச்சான். வெச்சல முண்டா. ஏத்தி ஏலி ஏய் ஒன்னான ஓலிக்கு ஒரு மலை பந்தல அண்ணால ஓலி விளக்கு திண்ணையில பந்தல
டேய் முண்டா உனக்கு எனக்கு சண்டை வேண்டாம் வாடி ஏண்டி சண்டை வேண்டாண்டி ஏண்டி நீ ரியல் அடிக்கிறடி இதெல்லாம் செட் ரூல்ஸ் இல்லடி கந்தாயக்கா கம்பளி சேவா கந்தாயக்கா கம்பளி சேவா இது தின்ன பழத்துக்கு படுத்து நீங்க கம்பளி சேவா தம்பிங்க வா ஐயோ எந்திச்சு வாடா எந்திச்சு வாடா ஒண்ணுல வா கை கொடு வா எந்திச்சு வாடா கை கொடுறா கிழவனாட்ட கை ஒண்ணு எந்திரி அறியா போய் டப்புனு எந்திரிக்க கூடாது நல்லா பாருடி சேலத்து தேனி தித்திப்பாமா இவன் பொச்சுல ஊத்து நீ நக்கப்பானாங்க சொன்னாங்க கார்த்திகை மாசம் கூப்பிடுனாங்களாமா வயிற்று பிடிச்சு கூப்பிடுனாங்களா ஏய் எல்லாரும் பொம்பளை என்ன பொம்பளை நினைச்சு என்கிட்ட மானம் கட்டு போயிடாது என்ன ஏய் எல்லாரும் பொம்பளை நினைச்சு நீ என்கிட்ட சொல்லிட்டு நான் ரவுடி பொம்பளை ரொம்ப மோசமான பொம்பளை தெரிஞ்சுக்காம நான் நீ மோசமான நான் கொள்ளக்காரன் மாசம் பண்ணி விட்டுருவல அவர் வந்து என்ன மாசம் பண்ணி விடுவார்ல உனக்கு எனக்கு சண்டை வேண்டாம் அப்படி வேணா நம்ம ரெண்டு பேரும் ஓத்தலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒட்டு போயிடலாமா நம்ம ரெண்டு பேரும் ஓத்து போயிடலாம் விடு ஒத்து ஒத்து போயிடலாண்டி ஆமா ஏண்டி இது என்னடி வாழைக்காயாட்ட தொங்குது கருமா ஆடாது ஏன் அந்த கதையை கேக்குற நான் எனக்கு சாமின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா சரி நான் முனிப்பு கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தேன் ஏன் இந்த முனிப்பு கோயிலுக்கா இது காளியா கோயில திருட்டு முண்டா முனிப்பு கோயிலுக்கு அங்க காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு பாத்தியா ஆமா அங்க அது கருப்பனார் கோயிலா மாடி சரி ஏதோ ஒரு சரி விட்டு முனிப்பு கோயிலுக்கு நான் சாமி கும்பிட போயிருந்தேன்டி சாமி கும்பிட்டு இருக்கும்போது என் புடவை ஒரு பக்கமா விளங்கிருச்சாயா சரி நான் இப்படி நின்னுகிட்டு அப்பனே ஆண்டவா முனியப்பா எல்லாரும் நல்லா இருக்கணுமாப்பா நானும் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு கும்பிட்டு இருந்தாயா சரி அவட துட்டிருன்னு பூசாரிக்கு எங்க இருந்து மருள் வந்துச்சுன்னு தெரியலையா பூசாரி பாட்டுக்கு மருள் வந்து ஆன்னு ஆடிட்டு இருக்கிறாரு யாரு கருப்பனார் கோயில் பூசாரியா கோயில் பூசாரி சரி சரி சாமி போட்டு ஆடிட்டு இருக்கிறாரு பக்க பூசாரி அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு எலுமிச்சு பழம் கிளுமிச்சு எதுவுமே கிடைக்கலையா நானும் வாரு பெரிய விளையாட்டுன்னுட்டு அப்பனே ஆண்டவா முனியப்பா எனக்கு ஒரு குழந்தை வரம் கூட வயித்துல இந்த வயித்துல கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிட்டு இருந்தாயா ஆனா பக்க பூசாரி என்ன நினைச்சாருன்னு தெரியல ஒண்ணு கத்தி எடுத்துட்டு வந்து பறக்குன்னு அறுத்து பூசாரி வயல சரக்குன்னு சொல்லிக்கிட்டாராயா அதுல இருந்து நான் ஒன்ன வச்சுக்கிட்டு தான் சுத்துறேன் இதனாலதான் அஜித் வெங்கடேஷ் அடுத்த டைம் முனிப்புங்களுக்கு பூசாரியா போலான்னு நினைக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்ப இதையும் அறுத்து கொடுக்கலாம்னு பாக்குறீங்களா அது ஒன்ன வச்சுதான் ஊருக்குள்ள சுத்துவேன் கண்ணம்மா என்னம்மா நாம் விளையாட்டு அனைத்தும் போனால் போகட்டும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்தி நீர் தாழ்ந்த ஒரு வத்தாத புண்ணிய பூமி என் நாட்டின் பெயர் என்ன இழுத்தடிச்சாம்பட்டி ஓய் நான் தான் இழுத்தடிச்சாம்பட்டியா ஆமா ஆரம்பத்து முண்டை சரி 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 கேட்டு சொல்லுடி நீ கேள்றி முண்டை நீ கேள்றி கூத்தமலையம் தானே கூத்தமலையம் புது காலனி தேவடியா கூத்தமலையத்தை சேர்ந்த புது காலனி ஏய் அப்படியே கம்பி எடுத்து பழுக்கு காய்ச்சி உள்ள விட்டு போடுவது தெரிஞ்சுக்காம அதே கம்பி திருப்பி சூத்துரு சொருகி ஒரு பிடி பேடா முடி மாதிரி போயிருக்கோம் யாரை பார்த்து தேவடியாங்கற இதாண்டி கொள்ளக்காரன் என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்கறது சரியா இப்ப கேட்கலாமா வேற மாதிரி கேட்கணும் தேவடியா கேட்க மாட்டீங்களா கேட்டுக்கலாமா அப்புறமேட்டு கேட்டுக்கிறேன் நேரத்துல முடி இது வரைக்கும் இருந்தது ஏண்டி இந்த கூத்தமலையம் புது காலையில வாழ்ந்து வரக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இன்னும் 1000 கண் படைத்தவள் இன்னும் தாயாக விளங்கி வரக்கூடிய மகா காளியம்மன் மகா காளியம்மனுடைய பண்டிகையை முன்னிட்டு முதலாக ஐயா மழை வருதாயா ஐயா பாத்துக்கார் மழை வருது உனக்கு மட்டும் ஓய் வேண்டாம் சாமி கண்ணம்மா இப்படி அதாவது 8 வருடமாக முதலாக அதாவது இந்த காளியம்மன் கோயில் உற்பத்தி செய்து 8 வருடமாக அதாவது பூஜை புனஸ்காரத்தோடு இந்த காளிகாம்பாள் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடம் விடாமுயற்சியாக இந்த வருடத்துல நாடகம் முதல் அரங்கேற்றம் செய்யணும்னு சொல்லி அதாவது இளைஞர் அணிகளை ஒன்றாக சேர்ந்து பெரியவர்கள் துணை கொண்டு இந்த தினமாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இந்த மகா காளியம்மனுக்கு அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன நாடகம்? சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய காளி பிறப்பு என்னும் அதாவது கங்கை பெரிதா சக்தி பெரிதா நாடகம். இந்நாடகத்துல
புடவை கட்டி சொருகிறது பாரு, எங்க சொருகுறாங்க எல்லாம் கொண்டு வந்து இப்படி சொருவாங்க, இவ கொண்டு போய் மேல சொருகுறா. எனக்கு சொருகுற எங்க கேப் இருக்குது அங்கதான் நான் சொருகுவேன். இல்ல இப்ப சொருகுனா கூட ஏதாவது ஸ்தானம் இருக்குதுன்னு நினைச்சுக்குவாங்கன்னு. ஏன்டி ஏன் புடவை, ஏன் ஜாக்கெட்டு, ஏன் கையி, நான் இங்கேயும் சொருக்குவேன், கொள்ளக்கார புள்ளையும் சொருக்குவேன். உனக்கு என்ன வருது? புல் சொருவாடி தேவடியாளா. கண்ணம்மா, இப்படி காளி பிறப்பு என்று சொல்லக்கூடிய கங்கை பெரிதா சக்தி பெரிதா நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளோம். இந்நாடகத்திலே நான் யார், என்னுடைய பெயர் என்ன, நான் எதற்காக வந்தேன், எதுக்காக வந்த, என்ன காரணத்திற்காக வந்தேன், என்ன காரணத்துக்காக வந்த, என்னை கொண்டு இந்நாடகத்தில் என்ன நடைபெறும்? உன்னை கொன்னா 15 பேர் ஸ்டேஷன்ல போய் உட்கார வேண்டியதான். சரி வாடி சொல்றேன். போலாமா? எங்குமம்மா ஏன் 80 அடி கூந்தல காணோம்? ஏண்டி டோப்புல் கட்டா அம்மாடி கண்டாரோடி இல்லையா, கண்டாரோடி முண்டை. ஏய் நாதேரி முண்டை, இங்க என்ன மயிருக்கு வந்த பயந்து போயிட்டல? இந்த தேவடிய சுத்த விட்டு அதான் வந்தேன். ஏன் அங்கலாம் ஏறணும், அங்க போய் சுத்திட்டு போய் ஆடி தொலை வேண்டியதானே? போத்து முண்டுல கோசு. ஏய் இத்தனை நாள் இது டோப்பா முடி வச்சுதான் இந்த ஊர் ஆம்பளைங்க நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடி யாரும் அஜித் அப்படின்னு வச்சாவா, யாரும் வரமாட்டாங்க என்கிட்ட. அதனால அஜித் என்னமோ தெரியல, பாலாவை கூட்டிட்டு வாங்க, பாலாவை கூட்டிட்டு வாங்க. ஐ லவ் யூ அஜித். போடி, இனிமேல் இந்த இடத்துக்கு நீ இப்படி வரக்கூடாது. போடி, முகத்திலே முடிக்காத நீங்க. நீங்களே வரீங்களா? போய் நீ புரசன் தான் நீ போடுற. அந்த புண்டையில உள்ள பூந்துச்சா? நிதேஷ் வாங்க, நான் கூப்பிடுறேன். எனக்காக வர மாட்டேன். ஏன் மட்டும் கொட்டு. அம்மா ஓய், நான் யார் தெரியுமா? யாரம்மா? மஞ்சள் முகத்தழகி அந்த மாயனுக்கு நான் தங்கை. குங்கும முக போன வேலாச்சா நக்கு சேர்ச்சி பத்தி வேறேதா போவாங்க, எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. அம்மம்மா, மஞ்சள் முகத்தழகி அந்த மாயனுக்கு நான் தங்கை. சரி. குங்கும முகத்தழகி அந்த கோபாலனுக்கு நான் தங்கை. பர்வதராஜன் பெற்றெடுத்த அந்த பரமசிவனுக்கு ஏற்ற என்னுடைய பெயர் தான் உமையவள் சக்தி பார்வதி தேவி. சரிங்கம்மா. கண்ணம்மா, அம்மாமா, அப்படி உமையவள் பார்வதியாக நான் பெண்ணாக நான் ஜனனமாகி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள், எப்படி பிறந்தீங்க, என்னுடைய பிறப்பு எப்படி சொன்னால் தெரியுமா? சொல்ல
அப்படியே கொலையை சாத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாமா. வாயை திறந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். வாயில் வச்சிருவாங்க. அம்மா நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? எப்படி பிறந்தீங்க? ஓம் என்ற ஆயா படுக்காத. ஐயோ ஆயா ஆயா முள்ளுக்கு ஏறி போகுது காதுல. எப்படி கால் வச்சு எப்படி படுப்பாங்க? கால் வச்சு உட்கார்ந்தாடி படுத்து மட்டும் பாரு, மானம் கட்டு போயிருவோம் அப்படியே. கண்ணம்மா, ஓம் என்ற அச்சர சொல்லாலே நான் ஓம் சக்தியாக நான் ஜனனமானவள். சரி. இந்த பூமி பிறக்கும் முன்னே நான் பத்தினியாக பிறந்தவள். இந்த அகில உலகம் பிறக்க முன்னே என்னை ஆதி வராசக்தியாக நான் ஜனனமானவள். அம்மா, இப்படி ஓம் என்ற அச்சர சொல்லிலே நான் உமையவளாக நான் பெண்ணாக ஜனமாகி இருந்தாலும் உலகிற்கு நான் தாயாக விளங்கினாலும் நான் யாரை திருமணம் செய்தேன்? என்னுடைய கணவர் யார் தெரியுமா? அம்மம்மா, ஓய் ఏమే వచ్చి రేప్స్ మాట్లాడాలి కలతి వెంట్రాకుతాను ఇంకొత్తాను తెలిసి. கண்ணம்மா, ஓய், நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா? யாரம்மா? உலகிற்கு நான் தாயாக விளங்கினாலும் உலக தந்தை இருக்க வேண்டும் அல்லவா? யார் தெரியுமா? யாருமா? எறும்பு முதல் யானை கடைசி வரை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கு பலியிழந்து வருகிறார் அல்லவா? ஆமா. அந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமானையே நான் திருமணம் செய்தேன். சரி கண்ணம்மா, ஓய், அப்படி சிவபெருமானை திருமணம் செய்திருந்தாலும் இந்த உலகிற்கு நான் தாயாக விளங்கினாலும் எனக்கென்று 2 குழந்தை உள்ளது. 2 குழந்தைங்களா? ஆமா. யாரம்மா? அழகு முகத்தோடு ஒரு மகனும் ஆணை முகத்தோடு ஒரு மகனும் என்று சொல்லி எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. சரி. யார் தெரியுமா? யாரு? ஆணை முகம் என்றால் விநாயக பெருமான் என்னுடைய மூத்த மகன். ஓ, விநாயக பெருமான் மூத்த மகன். ஆமா. சரி. அழகு முகம் என்றால் முருக பெருமான் என்னுடைய இளைய மகன். முருக பெருமான் இளைய மகன். ஏமா அம்மா, வயசான காலத்துல அங்க போறியே, கீழே வந்து என்ன பண்றது? ஒண்ணுக்கு வருமாப்பா? பொண்ணுக்கு வருதா? அப்படியா தான் கூட ஒரு 6 கேக்குறாங்க. மண்ணு தாரம் உறிஞ்சிடாது. காரவாசல்லாம் கூட 4 பேத்துக்கு தெரியும். மண்ணுக்கு 6 என்ன தெரியுது? போய் சுத்தனுக்கு வெறுப்பு குண்டிமா அம்மா, கிந்தக்கு பழைய போய் அம்மா போய் కన్నాయే కన్నాయ వచ్చేస్తున్నాం తొందరగా పోవాల్సిందమ్మా. கண்ணம்மா, ஓய், அப்படி இருந்தாலும் 2 குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த கைலிங்கரிலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரு சிறப்புமாக நான் வாழ்ந்து வந்தாலும் இந்த தினமாக வந்த காரணம் என்ன? உன்னுடைய கணவர் அழைத்து வர சொன்னார். என் கணவர் அழைத்தாரா? உண்மைதான்மா. உலகையாலும் பிராணநாதா,
எப்படி என் உல்லாச நாதரே உலகையாளோ பரந்தாமரே என் ஆசை மனதில் கொண்டு மன்னா தங்களுடைய திவ்ய போர் பாதத்தை சரி மல்லிகை முல்லிகை பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி மலர்களை பறித்து வந்து தங்களுடைய திவ்ய போர் பாதத்தை அடியாள் பணிந்தேன் மன்னா. பார்வதா இந்த மன்னனுடைய பாச்சு வணிகப்படியால இந்த பார் உலகில் இன்றும் பார்வதியாக பராசக்தியாக இருந்து இந்த பார் உலக மக்களை காத்து வருவாய் பிடி வரும். தாங்கள் சித்தம் என்னுடைய பாக்கியம் இருந்தாலும் இந்த கைலங்கிரிக்கு இந்த உமையவள் சக்தி தேவியை வரவழைத்தீர் அல்லவா? என்ன காரணம், ஏது காரணம், எதற்காக என்னை அழைத்தீர்கள்? சரியா வீடு உங்களை பார்த்தா எல்லாமே கல்லூரி கண்ணே, உன்னை எதற்காக நான் அழைத்தேன்? என்னங்க காரணம்? அடி உலகப்படி சொன்னதே அவதான் சொன்னதே இந்த உலக மக்கள் யாவற்று பெருமே அம்மையப்பன் வருவார் நமக்கு படியப்பர் என்பதற்காக 84 ஜீவவேதங்களும் எம்மை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். நான் சென்றால் தானே படியெழுக்க முடியும். உலக மக்களுக்காக படியெழுக்க போறேங்கிறீங்க சாமி. நாம் பெறாவிட்டாலும் இந்த ஜீவராசிகள் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடியவர்கள். பிள்ளைகளுடைய பசியறிந்து நாம் அவர் பசியாற்றுவதுதான் நம்மளுடைய கடமை. இப்படியா நான் சொல்றது? ஆமாவா இல்லையா? நான் போகட்டுமா வேண்டாம்? மக்களுக்கு படியிறக்க போறேன்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் பார்த்து பதனமாக சென்று வாருங்கள். நீங்கள் வரும் வரை உங்களுக்காக நான் காத்திருப்பேன். அப்படி இருக்கட்டும். என்ன நாதா, என்னடி என்ன கூப்பிட்டு கூப்பிடுறேன்? அது ஒண்ணு இல்லைங்க. என்ன ஆச்சு? என் மனசுல ஒரு ஆசை. உன் மனதில் ஒரு ஆசையா? உனக்கு ஆசை எப்பயே வந்துச்சு? அது ஒண்ணு இல்லைங்க. என்ன ஆசை உனக்கு? இந்த கைலங்கிரியில நம் மகனாக விளங்கக்கூடிய விக்னேஸ்வரனும் இல்ல, நம் இளைய மகன் வேலவனும் இல்ல. நீங்களும் தனியாத்தான் இருக்கீங்க, நானும் தனியாத்தான் இருக்கிறேன். நாம் இருவரும் தனிமையில் இருக்கிறோம். அதனால கைய உடைச்சிடாது. என்னடி இந்த கைலங்கிரியில மகன் விநாயகனும் இல்ல, நம்மளுடைய மகன் வேலவனும் இல்ல. நீங்களும் தனியாத்தான் இருக்கீங்க, நானும் தனியாத்தான் இருக்கேன். என்ன நெல்லிகிற? என்ன ஏங்க கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? என்னடி சொல்ற? வாயை திறந்து தெளிவா சொன்னாதானே புரியும். ஒரு பொம்பளை இப்படி பேசுறானா எதுக்காக பேசுவா? எதுக்கு? இந்த ஆம்பளைங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு தெரியாத மாதிரி இந்த ஆம்பளைங்க நடிப்பாங்க. நடிப்பு கல்லனுங்க நான் சொல்றேன். யார்? நாங்க நடிப்பு கல்லவங்க. ஆமாங்க. நீங்க தாண்டி பிஸ்லாட்டமா பேசுறீங்க. மன்னா நீங்க பஞ்சாலைக்கு வந்த பின்ன
எப்படி பின்னாடி குமிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிற வெத்தலை எடுக்கிறதுக்கு நீ என்னத்த நினைச்சு சிரிக்கிறியோ எனக்கு தெரியல போ. என்னடி என்ன ஒரு பொம்பளைன்னா அப்படித்தான் இருப்பாங்க புருஷங்கிட்ட. எதை நினைச்ச இப்படி சிரிக்கிற நீ?